ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தனம் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த ஆண்டுடைய முதல் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கிருபையாக காத்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. பெரியமானவர்களே, இந்த கால வேளையில கூட உங்களுக்காக தேவன் பேசுற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். மனம் சோர்ந்து விடாதீங்கள். கர்த்தர் உங்களை எப்பொழுதுமே கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பலன், அவருடைய சுகம், அவருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு மாத்திரம், உங்கள் குடும்பத்துக்கு உண்டு. நீங்கள் அவரை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் வாழ்க்கை அந்த வார்த்தைக்குள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் எல்லா சூழலையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த காலவேளையில கூட நாம் பார்க்கிற தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்குக்கு விலக்கி காக்கிற தெய்வம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லா நிலையிலும் இன்றைக்கு பூமி எங்கிலும் உலகம் எங்கிலும் நம்மை சுற்றிலும் தீங்கு என்ற ஒரு காரியம் பல விதங்களில் வருகிறது. பாவம் ஒரு பெரிய தீங்கான ஒரு காரியம். பாவத்தினாலே இன்றைக்கு எத்தனையோ வாழ்க்கை தீங்கிலே சிக்கிக் கொள்ளுகிறது. ஆனாலும் கர்த்தர் பாவத்தை மன்னித்து நம்மை விலக்கி காக்கிறார். அந்த தீங்கு பாருங்கள், பாதாள அக்கினிக்குள் கொண்டு போய் விடுகிறது. நம்முடைய ஆத்மாவை கெட்டுப்போக பண்ணுகிற பாவ வாழ்க்கை இந்த பூமியில நிறைந்திருக்கிறது. குடிப்பழக்கம், போதை வஸ்துக்கள், இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய பாவத்தின் ஆளுகை, கர்த்தரை விட்டு தூரமாய் போற பின்மாற்றமான வாழ்க்கை, ஆண்டவரை சேவிக்காமல் உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு, கர்த்தரை உண்மையாய் தேடாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு பலவித பாவங்களிலே சாபங்களிலே சிக்கி தவிக்கிற அந்த வாழ்க்கை தீங்குக்கு கொண்டு போய் விடுகிறது. வியாதி ஒரு தீங்கு, இந்த பாவத்தினால வியாதி, சாபத்தினால வியாதி, இப்படி பலவித தீங்கை கொண்டு வருகிற சாத்தானுக்கு தேவன் நம்மை விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறார் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 27:6 பார்க்கிறோம். எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவர். பாவம் என்கிற ஒரு தீங்கு, சாபம் என்கிற ஒரு தீங்கிலிருந்து விலக்கி காக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். காரணம், நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தர் தாவீது போன இடமெல்லாம் அவனை காப்பாற்றினாராம். காரணம் என்ன? தாவீதுக்கு எதிரான சத்துருக்கள், தீங்கை கொண்டு வருகிற ஜனக்கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. நம்மை வாழ விடாமல், அன்பாய் இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் வராமல், கணவன் மனைவி அன்பின் உறவை கெடுக்கிற, இன்றைக்கு முழு வாழ்க்கையிலும் முழு குடும்பத்திலும் ஏதோ ஒரு தீங்கு, மன கஷ்டத்தை, கடன் பிரச்சனை தூண்டி விடுகிற இப்படிப்பட்ட தீங்கான காரியத்திலிருந்தும் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். சத்துருக்களின் தீங்குக்கு விலக்கி காப்பாற்றுகிற வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு சிங்ககமிலே போடப்பட்ட மனிதனாகிய தானியேல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அதன் வாயை கட்டி போட்டு என்னை தீங்குக்கு விலக்கி காத்தார் என்று. காரணம், நான் நியாயக்கேடு எதுவும் செய்யாமல் நீதி உள்ளவனாய் இருந்தேன், குற்றமற்றவனாய் இருந்தேன். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பாவம் செய்யாதபடி, நாம் இன்றைக்கு நீதி உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருக்க விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒரு ஜெபம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளும் என்று சொல்லி துக்கத்தின் மகன் யாப்பேஸ் ஜெபிக்கிறார், தானியேல் ஜெபிக்கிறார், தாவீது ஜெபிக்கிறார். நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் தீங்குக்கு விலக்கி காப்பார், ஆத்துமாவை காப்பார். கண்களை மூடுவோமா? உங்களை, உங்கள் பிள்ளைகளின் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான சகலத்தை இப்பொழுது ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, இனி ஒவ்வொரு நாளும் தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ள எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு ஆபத்து பொல்லாப்புகளுக்கு விலக்கும்படி எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக
பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்ற வார்த்தை இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில், குடும்பத்திலும், பிள்ளைகளும் நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வியாதி என்கிற தீங்கு மாறட்டும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி பரிபூர்ண சுகத்தை கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கல்வாரி சிலுவையில் எல்லா தீங்கையும் ஜெயித்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா பிசாசுடைய தீங்குக்கும் ஆண்டவரே, பொல்லாத பாவத்தினுடைய தீங்குக்கும் விலக்கி கொள்ளும்படி ஜெபிக்கிற. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தீங்குக்கு விலக்கி காத்தவர், பொல்லாத பிசாசுடைய திட்டங்களிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேறப்பெற்றதா இருக்கிறபடினால் அந்த ஆத்மாக்களை ஆண்டவர் கெடுத்து சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை கூடாரம் மறைவாகிய உங்களுடைய ரட்சிப்புக்குள் மறைத்து வெளிப்படுத்தி காத்துக்கொள்ளும்படி, மறைத்து நீங்க விடுவித்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தீங்கு துக்கப்படுத்தாதபடி ஒவ்வொரு குடும்பத்தை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை பேரையும் அப்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை காத்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தீங்குக்கு விலக்கி காப்பார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.